ஹாய் மக்களே, நாம் இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் நோய்க்கான ஒரு தீர்வு. இதை பார்த்தீங்கன்னா இது வெப்பாலை மரம், இதுதான் அதோட காய். இதில் இருக்கிற பால் எடுத்து தான் அந்த எண்ணெய் காய்க்கிறது. எப்படின்னு பார்க்கலாம், சொல்லித்தரேன். அதாவது இதை நல்லா பார்த்துடுங்க. இந்த இலை, காய், தண்டு எல்லாமே எடுத்துக்கலாம். இது கிடைக்கிறது ஒரு அரிதான விஷயம். இதை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல, உடைக்க விரும்பல. இது ஒன்று காட்டி தர மரத்தில் பாருங்கள். இது இப்படி தான் அந்த காய் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இலையை பார்த்துடுங்க, லீஃப் இப்படி தான் இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இலையை பற்றியும் மரத்தை பற்றியும் தான் சொல்கிறாங்க. அது இப்படி தான் இருக்கும், பார்த்துடுங்க. நல்லா இருக்கும், கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அது வந்து இது பாருங்கள், இலை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்க்குங்க. நான் இப்போ வந்து இலையெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த பால் வருது பாருங்கள், பார்த்தீங்களா? இது வந்து வெப்பாலை மரம், சரிங்களா? இது எப்படி சேஃபான மரங்கள் வந்து நம்பிடாதீங்க. அதோட எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதோட காய் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? எல்லா காயிலையுமே இந்த 2 காய் சேர்ந்து ஒரே காயாக இருக்கும், சரிங்களா? இந்த ஷேப்பில் இருக்கிறது தான் வெப்பாலை, சரிங்களா? இதோட பூ எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வெப்பாலை மரத்தோட பூ, சரிங்களா? இது வந்து சோரியாசிஸ் வியாதிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தேவையில்லாம கெமிக்கல் சேர்த்து ஆயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எப்படி அதை பயன்படுத்துகிறோங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது இதை எடுத்துகிட்டு போய் செக்கில் ஆட்டணும். நல்ல சுத்தமான எண்ணெயை எடுத்து அதில் வந்து இந்த இலை, காய் எல்லாத்தையும் போட்டு வெயிலில் வந்து தினம் 2 மணி நேரம் வச்சு ஒரு 6 நாள் நம்ம போட்டுச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து முதல் நாள் 3 மணி நேரம் தாண்டின உடனே அது நிறம் மாறும். என்ன நிறத்தில் வரோன்னா இந்த நிறத்தில் தான் வரும். நாங்கள் செக் பண்ணுறதுக்காக எடுத்து இதை சாம்பிள் பார்த்தோம், கரெக்டாக வந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா சொல்லுங்கள், டிப்ஸு கமெண்ட்ஸில் தர்றோம், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கே இருக்குதுன்னு கூட சொல்கிறோம், பிரச்சனை கிடையாது, போய் எடுத்துக்கலாம். தேவையில்லாமல் மருந்து வாங்கி காசுகளை வீணடிக்காதீங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.